எங்களுடைய வாழ்க்கைகள் அழகாக இருக்க வேணும் என்று ஆசைப்படுறதை விடவும் அதிகமாக நாம் ஆசைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் எங்களுடைய மரணங்கள், எங்களுடைய மௌத்துகள் அழகானதாக அமைய வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பல விஷயங்கள் கடந்த நாட்களில் இங்கே உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாட்கள். இது இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய பாடங்களை சொல்லித்தரக்கூடிய நாட்கள். எங்களுடைய மரணங்கள், சாதாரண மக்களுடைய மௌத்துகளை பொறுத்தவரையில் அது வெறும் நிகழ்வுகள், சம்பவங்கள் தான். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கடைசி நாட்கள், அவருடைய மௌத்துடைய இந்த செய்திகள், இதெல்லாம் இல்முன் நாஃபிஅல சேர்ந்தது. எப்படி இல்மை படிக்கிறோமோ அது மாதிரி படிக்க வேண்டிய ஒரு பகுதி தான் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கையுடைய கடைசி பாதிகள். அந்த வகையில் உலமாக்கள் அவர்களுடைய அந்த கடைசி நாட்களை பற்றி தனியாக எழுதியிருக்கிறார்கள். பல சாலிஹான மனிதர்கள், உலமாக்கள் அவர்களுடைய கடைசி காலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கடைசி நாட்களை போல ஆகணும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சக்ராத்தில் இருக்கும் பொழுது கேட்குறாங்க, இன்றைக்கு என்ன கிழமை, திங்கக்கிழமை ஆச்சான்னு கேட்குறாங்க. சக்ராத்தில் இருக்கிறாங்க. அவர்களுடைய ஆசை என்னுடைய மௌத் திங்கக்கிழமை வரணும் என்று. இன்றைக்கு திங்கக்கிழமை தான் என்று சொல்லவும் சொல்கிறாங்க, இன்றைக்கு என்னுடைய கடைசி நாளாக இருக்கும் என்று சொல்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு முன்னாலேயே சில இஷாராக்கள் அவர்களுக்கு மரண செய்தியாக வந்துட்டு, அவர்களுக்கு ரமதானுடைய மாதம், கடைசி ரமதானுடைய மாதத்தில் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. வழமையாக 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பாங்க. அந்த வருஷம் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமதானில் வருவாங்க. முழு குர்ஆனையும், இறங்கி இருக்கிற முழு குர்ஆனுடைய ஆயத்துக்களையும் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். நபி அவர்கள் அவங்களுக்கு ஓதி காட்டுவாங்க. வழமையில் ஒரு முறை நடக்கும். அந்த வருஷம் 2 முறை நடந்தது. சொன்னார்கள், இந்த முறை எனக்கு 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆன் ஓதி காட்டினாங்க. வலா உராஹு இல்லா இக்திராப அஜலி, இதற்கு காரணம் நான் நினைக்கிறேன் என்னுடைய மரணம் நெருங்கிவிட்டதோ தெரியாது என்று சொன்னார்கள். இதுவும் ஒரு அடையாளமாக இருந்தது. ஹஜ்ஜத்துல் வதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மௌத்துக்கு 2 மாதங்கள் 3 மாதங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜுக்கு பயணம் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜில் வைத்து அவர்கள் அரஃபாவில் மக்களுக்கு பயான் செய்யும் பொழுது சொன்னார்கள், இன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா பிஹாதல் மௌகிஃபி அபதா. இந்த மௌகிஃபில், இந்த மைதானத்தில், இந்த வருஷத்துக்கு பின்னால் நான் உங்களை சந்திக்க மாட்டேன், பெரும்பாலும் நான் உங்களை சந்திக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ஜம்ரத்துல் அகபாவில் கல்லடிக்க போயிருக்கிற நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, ஹுது அன்னி மனாசிகக்கும், ஹஜ்ஜுடைய அமல்களை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், பார்த்து படித்து கொள்ளுங்கள். ஃபலஅல்லி லா அஹஜ்ஜு பஅத ஆமி ஹாதா, இந்த வருஷத்துக்கு பின்னால் மீண்டும் நான் ஹஜ்ஜு செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள். அதே மாதிரி ஐயாமுத் தஷ்ரீக்குடைய அந்த 2வது நாள், அந்த நாளில் அல்லாஹு தஆலா
அவர்களுக்கு சூரத்துல் நஸ்ரை இறக்கி வச்சான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْ إِنَّهُ كَانَ تَوَّابًا. நபியே, உங்களுக்கு வெற்றி வந்து விட்டால், ஃபத்ஹ் மக்காவை குறிக்கும் என்றது அதிகமான உலமாக்களுடைய கருத்து, உங்களுக்கு வெற்றி வந்து விட்டால், وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي அல்லாஹ்வுடைய தீனில் மக்கள் கூட்டங்கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்த்தால், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், தஹ்மீத் செய்யுங்கள், நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்ற இந்த சூரா இறங்கியது. இந்த சூரா இறங்கியதும் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். ஆச்சரியப்பட்டாங்க, மற்றவங்க ஏன் அழுகிறாங்கன்னு சொல்லி. சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரண செய்தி வந்திருக்கிறது என்றதை விளங்கி கொண்டார்கள். அந்த சூரா இறங்கியதுக்கு பின்னால் நபி அவர்கள் அந்த கடைசி மாதங்களில் மிக அதிகம் ஓதிய திக்ர் இதுதான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹும்ம ஃபிர்லி. உலமாக்கள் எழுதுகிறாங்க, வாழ்நாளுடைய கடைசி பகுதியில் அதிகமாக ஓத வேண்டிய ஜிக்ர்களில் இது முக்கியமானது, எங்களுக்கும் தான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹும்ம ஃபிர்லி, இதுதான் அவர்களுடைய அதிகமான ஜிக்ராக இருந்தது. முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு கவர்னராக நியமித்து அனுப்புகிற நேரத்தில் அவங்க நபி அவர்களை மிச்சம் நேசித்த ஒரு சஹாபி. அவர்களுக்கு கடைசியாக சொல்லி அனுப்புகிறாங்க, முஆஸ், மீண்டும் நீங்கள் திரும்பி வரும் பொழுது என்னுடைய கபருக்கு பக்கத்தால் தான் நீங்கள் கடந்து செல்வீர்கள், என்ன பார்க்க மாட்டீங்க என்று சொன்னார்கள். முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலை தாங்க முடியாமல் பின்னால் திரும்பி பார்க்காம யமனுக்கு போய் சேர்ந்தார்கள். சஃபர் மாதம் ஹஜ்ஜில் இருந்து திரும்பி வந்துட்டாங்க. துல் ஹிஜ்ஜா, அதுக்கு பின்னால் முஹர்ரம், அதுக்கு பிறகு சஃபர் மாதம். சஃபர் மாதத்துடைய கடைசி பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கடைசி பகுதி என்றால் 28 அல்லது 29, சஃபருடைய 28 அல்லது 29, அந்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்தார்கள். ஜனாசா தொழுகை முடிஞ்சு அடக்கம் செய்கிறதுக்காக பக்கியாவுக்கும் போனார்கள். போய் திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு தலைவலி, கடுமையான ஒரு தலைவலி ஏற்பட்டது. இதுதான் அவர்களுடைய நோயுடைய ஆரம்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புடவையை எடுத்து தலையை அப்படியே இறுக்கி கட்டினார்கள். அவ்வளோ வருத்தம், அவ்வளோ வலி. அந்த புடவைக்கு மேலாலையும் அந்த சூடு தெரிந்தது. அந்த அளவுக்கு ஒரு கடினமான தலைவலி ஏற்பட்டது. வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட வராங்க. அந்த நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தலைவலி ஏற்பட்டிருந்தது. அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு எனக்கு கடும் தலைவலியாக இருக்குது என்று சொன்னார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுக்கு சொன்னாங்க, பல் அனவா ரஸா, உங்களை விடவும் எனக்கு கடுமையான தலைவலியாக இருக்குது என்று சொன்னார்கள். பிறகு சொன்னாங்க, ஆயிஷா, லவ் முத்தி கப்லி, எனக்கு முன்னால் நீங்கள் மௌத்தானால் நானே உங்களை குளிப்பாட்டி கஃன் செய்து உங்களை அடக்கம் செய்வேன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அங்கே இஷாரா செய்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆயிஷாவுடைய மௌத்தை பற்றி, தன்னுடைய மரணத்தை தான் அவங்க இஷாரா செய்கிறாங்க. சொன்னாங்க, எனக்கு முன்னால் நீங்கள் மௌத்தானால் நான் உங்களை குளிப்பாட்டுவேன், நான் உங்களை கஃன் செய்வேன் என்று சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த அந்த திசை யோசிக்கல. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் மௌத்தானா நீங்கள் அடக்கிட்டு வந்து உங்களோட வேறொரு மனைவியோட சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்துட்டாங்க. பின்னால் தான் விளங்கினாங்க ஏன் இதை சொன்னாங்க என்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அவங்களுடைய நோயுடைய காலம் 13 நாட்கள். 13 நாட்கள் மௌத்துடைய நோயுடைய காலம் 13 நாட்கள்.
இதில் 11 நாட்கள் அவர்கள் இந்த கடுமையான நோயோட கடும் காய்ச்சலோட மஸ்ஜிதுக்கு வந்தார்கள். 11 நாட்கள் அவர்களே இமாமாக இருந்து தொழுகையையும் நடத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோய் ஆரம்பித்த நாள் அது மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர் அந்த மனைவியுடைய நாளாக இருந்தது. அந்த முதல் வாரம் ஒரு வாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வீட்டுக்கும் அவங்களோட டேர்ன் படி அவங்களோட நாள் படி என்ன செய்வார்கள், பலருடைய உதவியோடு போய் அங்கே இருந்து கொள்வார்கள். முதல் வாரம் அப்படி தான் இருந்தது. ஆனால் அதில் ஒரு பெரிய ஒரு கஷ்டம் அவர்களுக்கு இருந்தது. அடிக்கடி கேட்பாங்க, ஐன அன கதன் ஐன அனல் யௌம், இன்றைக்கு நான் யார் டவுட்டில் இருக்கிறேன், நான் நாளைக்கு யார் டவுடு என்று சொல்லி கேட்பாங்க. மனைவிமார்கள் விளங்கி கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நாளை தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு அனுமதி தாரோம், நீங்கள் விருப்பமான இடத்துல இருந்து கொள்ளலாம். ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் இருக்கணுமா, நாங்கள் எல்லாரும் அனுமதி தாரோம் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு சில சஹாபாக்களுடைய உதவியோடு போய் சேர்ந்து அங்கே ஓய்வெடுத்தார்கள். 7 நாட்கள், கடைசி ஒரு வாரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தான் இருந்தார்கள். இது அல்லாஹ்வுடைய தெரிவு. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பல விஷயங்களை இலகுபடுத்துறதுக்காக வேண்டி அந்த வீட்டை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்தான். ஒரு நபி எந்த இடத்துல மௌத்தாகுவாங்களோ அதே இடத்துல தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த அறையை நபி அவர்களுக்காக தெரிவு செய்தான். ஆயிஷா ரலியல்லாஹுடைய தகப்பன் தான் நபி அவர்களுக்கு பின்னால் முதலாம் ஹலீஃபா. அவர்கள்தான் வரணும் போகணும், அவர்கள்ட்ட பல விஷயங்கள் சொல்ல வேண்டியிருந்தது. அல்லாஹ் தஆலா அவர்களை அதுக்கென்று தெரிவு செய்தான். புதன்கிழமை நாள் வஃபாத் ஏற்பட்டது ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள். இன்றைக்கு ரபியுல் அவ்வல் 12வது நாள், திங்கக்கிழமை. இன்றைக்கும் அது திங்கக்கிழமையாகவே வந்திருக்குது. வஃபாத்துக்கு 5 நாட்களுக்கு முன்னால் புதன்கிழமை நபி அவர்களுக்கு கடுமையான காய்ச்சலும் வலியும் மயக்கமும் ஏற்பட்டது. மயக்கம் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்குது. சொன்னார்கள், பல கிணறுகளில் இருந்து எனக்கு 7 தோல் துருத்திகளுக்கு தண்ணி கொண்டு வாங்க, நான் மஸ்ஜிதுக்கு போகணும், மக்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது, அதனால் நான் குளிக்க வேணும், எனக்கு 7 தோல் துருத்திகளில் பல கிணறுகளுடைய ஒரு கிணறு தண்ணி அல்ல, பல கிணறு தண்ணிகளை கொண்டு வாங்க என்று சொன்னார்கள். கொண்டு வரப்பட்டது. பிறகு அவர்கள் ஒரு பேசனில் உட்கார்ந்து அதை ஊற்ற சொன்னாங்க, தனக்கு மேலே ஊற்ற சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை ஊற்றினதுக்கு பின்னால் கொஞ்சம் வலி குறையிற மாதிரி இருந்தது. சொன்னாங்க, போதும், ஹஸ்புக்கும், இப்பொழுது நிறுத்துங்க, போதும் என்று சொன்னார்கள். அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை இறுக்கமாக கட்டிக்கொண்டு மஸ்ஜிதுக்கு போனார்கள். நபி அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்ததுதான் சஹாபாக்கெல்லாம் மிக வேகமாக அவர்கள் நோக்கி வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை பேசினாங்க. சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நசாரா, யஹூதிகள் நசாராக்களுக்கு அல்லாஹ்வுடைய லஅனத்துண்டானது. அவர்களுக்கு அதற்கான காரணங்கள் உண்டு. இத்தஹது குபூர அம்பியாஇஹிம் மசாஜித், அவர்களுடைய நபிமார்கள் மௌத்தானதற்கு பின்னால் அந்த கபர்களை அவர்கள் மஸ்ஜித்களாக தொழும் இடங்களாக ஆக்கி கொண்டார்கள், அந்த பாவத்தை செய்தார்கள், அல்லாஹ்வுடைய லஅனத்துக்குள்ளானார்கள் என்று சொன்னார்கள். அதே மாதிரி சொன்னாங்களா, தத்தஹிது கப்ரி வஸனன் யுஅபத், என்னுடைய கபரை வணங்கப்படக்கூடிய ஒரு சிலையாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்று சொன்னாங்க. கேட்குற சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் மௌத்தாக போகிறாங்க என்ற அந்த எண்ணம் வர இல்லை. நபி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி சொன்னார்கள், நான் யாருக்காவது அடித்திருந்தாலோ அல்லது ஏதும் அநியாயம் செய்திருந்தாலோ என்னிடம் பழிக்கு பழி வாங்கிக் கொள்ளுங்கள், என்னிடத்தில் பழி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள்.
வன் குந்து ஜலத்து லஹு தஹ்ரன் ஃபஹாதா தஹ்ரி, யாருக்காவது நான் முதுகில் அடித்திருந்தால் இதோ முதுகை தருகிறேன், நீங்கள் உங்களுடைய பழியை தீர்த்து கொள்ளலாம். யாருக்காவது நான் ஏசி இருந்தால் இதோ என்னுடைய மானம் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது, நீங்கள் அதற்கும் பழி வாங்கி கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இது துஹருக்கு முன்னால் தான் இந்த பேச்சு நடந்தது. மிம்பரில் இருந்து இறங்கினார்கள், லுஹரை தொழுவிச்சாங்க. தொழுவிச்சதுக்கு பின்னால் மீண்டும் மிம்பரில் மேலே உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்ததுக்கு பின்னால் மீண்டும் அதே விஷயத்தை சொல்கிறான், நான் யாருக்கும் அநீதிகள் செய்திருந்தால் என்னிடம் பழி வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அப்போ ஒரு சஹாபி எழும்பினார். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு உங்களிடமிருந்து 3 திர்ஹம்கள் வரவேண்டி இருக்கிறது என்று சொன்னார்கள். உடனே சொன்னார்கள், ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவர்களை கூப்பிட்டு, அத்திஹி யா ஃபதுல், இவருக்கு போக வேண்டிய அந்த 3 திர்ஹங்களையும் கொடுத்துடுங்க என்று சொன்னாங்க. பிறகு அன்சாரி சஹாபாக்களோட மிக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசியத் செய்தார்கள். அதில் ஒரு சில அவர்களை பற்றி உள்ள சில சிறப்புகளையும் அந்த இடத்துல சுட்டி காட்டினார்கள். பிறகு சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு அவனுடைய அடியாறுகளில் ஒரு அடியானுக்கு விருப்பம் கொடுத்தான். அவர் விரும்பினால் உலகத்தை தெரிவு செய்யலாம், விரும்பினால் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை தெரிவு செய்யலாம் என்று சொல்லி விருப்பம் கொடுத்தான். அவர் அல்லாஹ்விடம் இருக்கும் பாக்கியத்தை தெரிவு செய்து கொண்டார் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் இந்த வார்த்தையை சொன்னதும் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். மக்கள் சொன்னாங்க, இந்த ஷேக்குக்கு என்ன நடந்திருக்குது, இவர் ஏன் அழுகிறாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிற மாதிரி எதுவும் சொல்லலையே. அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு துனியாவை தெரிவு செய்யலாம் அல்லது ஆகிரத்தை தெரிவு செய்யலாம் என்று இஷ்டம் கொடுத்தான். அவர் ஆகிரத்தை தெரிவு செஞ்சிருக்கிறார். ஆனால் சொல்கிறாங்க சஹாபாக்கள், பின்னால் தான் எங்களுக்கு விளங்கிச்சு, அந்த அடியார் என்று சொன்னது தன்னைத்தான் சொன்னார்கள். நபிமார்களுடைய மௌத்துக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா ஒரு விசேஷமான ஏற்பாட்டை வச்சிருக்கிறார். நபிமார்களுக்கு பல விசேஷங்கள் இருக்குது, மற்ற மக்களுக்கு இல்லாது. கபூரில் அடக்கம் செய்யப்பட்டால், இன்னல்லாஹ தஆலா ஹர்ரம அலல் அர்தி அஜ்சாதல் அம்பியா, நபிமார்களுடைய உடல்களை பூமிக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். எந்த மாத்தமும் வராது, சாப்பிடாது. நபிமார்களுடைய அந்த உடலை எவ்வளவு காலம் வச்சாலும் அதில் எந்த மாத்தமும் வரமாட்டாது. அது அவர்களுடைய உடலில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த விசேஷம். அதே மாதிரி அவர்களுக்கு மௌத்து வரும் பொழுது எங்களுக்கு மாதிரி திடீரென்று அப்படி மௌத்து வராது. அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு கொடுத்த விசேஷங்கள் ஒன்றுதான், மலக்குல் மௌத் வருவார். அவருக்கிடத்தில் விருப்பம் கேட்பார், நீங்கள் எதை தெரிவு செய்கிறீங்க? மௌத்தை தெரிவு செய்யலாம், ஹயாத்தை தெரிவு செய்யலாம். அவர் மௌத்தை தெரிவு செய்வார், அப்போ தான் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு இப்படியான பல ஹுசூசியாத்துகளை விசேஷங்களை கொடுத்திருக்கிறான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சில விஷயங்களை சொன்னார்கள். எனக்கு இந்த மக்களில் மிக பெரும் உபகாரம் செய்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் என்று அவர்களுடைய அந்த உபகாரங்களை பற்றி எல்லாம் பேசிட்டு சொன்னார்கள். மஸ்ஜிதுக்கு வாரதற்கு பல வாசல்கள் இருக்குது. மஸ்ஜிதோட சூழ இருக்கிறவங்க அந்தந்த இடங்களாலேயே மஸ்ஜிதுக்கு வாரதற்கு சின்ன ஜன்னல் மாதிரியான சின்ன சின்ன வாசல்கள் வச்சுருந்தாங்க. சொன்னாங்க, இது எல்லாத்தையும் மூடுங்கடா, அந்த எல்லா சிறிய வாசல்களையும் மூடுங்க, அபூபக்கருடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாசல் மட்டும் வைங்க என்று சொன்னாங்க. அதை மட்டும் வைங்க, மற்ற எல்லாத்தையும் மூடுங்கடா. அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு 2 வீடு இருந்தது. ஒரு வீடு மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருந்தது, இன்னொரு வீடு சுன்ஹ் என்ற இடத்துல மதீனால ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு கொஞ்சம் தூரத்தில் சில மைல் தூரத்தில் உள்ள ஒரு ஊர், அந்த இடத்துல அவர்களுக்கு இன்னொரு வீடு இருந்தது. இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாசலை அதை வைங்க, மற்றது எல்லாத்தையும் மூடிடுங்க என்று சொன்னார்கள். வியாழக்கிழமை நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் அதிகமாகி அவர்களுடைய வலி மிக கடுமையாக ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என்று பலர் வீட்டில் ஒன்று சேர்ந்தார்கள். அங்கே நடந்த சில நிகழ்வுகளும் இருக்கிறது. சுருக்கத்துக்காகவே நான் அதை சுருக்கிக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளோ கடினமான அந்த வருத்தத்தோடு கூட அந்த வியாழக்கிழமை நாள், அதாவது வஃபாத்தாகிறதுக்கு 4 நாட்களுக்கு முன்னால் நபி அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்து அவர்களே தொழுகை எல்லாத்தையும் தொழுவிச்சாங்க.
மகரிப் தொழுவிக்கிறதுக்காக வேண்டி வந்தார்கள். மகரிப் தொழுகையில் அவர்கள் சூரா ஃபாத்திஹாவுக்கு பின்னால் சூரத்துல் முர்சலாத்தை ஓதினாங்க. தபாரக்கல்லதி ஜுஸுடைய கடைசி சூரா, 2 பக்கங்கள் வரும். வல் முர்சலாத் உர்ஃபா என்று சொல்லக்கூடிய அந்த சூரா ஓதினாங்க. அவ்வளோ ஒரு பெரிய சூறாவை மகரிபுக்கு ஓதுறாங்க என்றதை கண்டதும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் பெரிய ஒரு திருப்தி. நபி அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் இருந்ததை விடவும் நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க என்ற ஒரு பெரிய ஒரு திருப்தி பட்டார்கள். மகரிபுடைய தொழுகையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனார்கள். வீட்டுக்கு போனதோடு மீண்டும் அந்த நோய் அதிகரிச்சிட்டு இஷாவுக்கு அவர்களால் வந்து கொள்ள முடியலை, மஸ்ஜிதுக்கு வந்து கொள்ள முடியலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நபி அவர்கள் ஒரு மயக்க நிலையில் இருந்து போட்டு கேட்டாங்க, அசல்லன்னாஸ், மக்கள் இஷா தொழுதுட்டாங்களா என்று கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், லா யா ரசூல் அல்லாஹ் வஹும் யன்ததிரூனக், இன்னும் இல்லை யா ரசூல் அல்லாஹ், உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க மக்கள் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, எனக்கு ஒரு பேசனில் தண்ணி கொண்டு வாங்க என்று சொன்னார்கள். அதில் நபி அவர்கள் குளிக்கிறார்கள். குளிச்சுட்டு மஸ்ஜிதுக்கு போவோம் என்று சொல்லி குளித்தார்கள். ஆனால் குளித்து முடிஞ்சதுக்கு பின்னால் போக பார்க்குறாங்க, முடியலை, அப்படியே மயங்கிட்டார்கள். மயங்கி தூக்கத்தில் இருந்து போட்டு மீண்டும் எழும்பினார்கள். எழும்பி கேட்குறாங்க, அசல்லன்னாஸ், மக்கள் இஷா தொழுதுட்டாங்களா என்று கேட்குறாங்க. 2வது முறை இப்படி நடந்தது. 3வது முறையும் அதே மாதிரி செய்தார்கள். மீண்டும் மயக்கம் ஏற்பட்டது. இப்படியே தொடர்ந்து மயக்கம் ஏற்பட்டு கொண்டே இருந்த நேரத்தில் சொன்னாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்தி அனுப்புங்க, அவர்களுக்கு சொல்லுங்க, மக்களுக்கு தொழுவிக்க சொல்லி இமாமத்துடைய பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு முன்னால் 17 தொழுகைகளை இமாமாக இருந்து தொழுவிச்சாங்க. அந்த நாளில் இருந்து, அந்த வியாழக்கிழமை இரவில் இருந்து அவர்கள் 17 தொழுகைகளை இமாமாக இருந்து தொழுகை நடத்தினார்கள். மௌத்துடைய 2 நாளைக்கு முன்னால், அதாவது சனிக்கிழமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு உடலில் கொஞ்சம் நோய் குறைகிற மாதிரியான ஒரு நிலையை உணர்ந்தார்கள். 2 சஹாபாக்களுடைய தோள்களில் கை வைத்தவர்களாக அவங்களோட உதவியோடு லுஹருடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வராங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் இமாமாக இருந்து தொழுது கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட வீட்டு வாசல் எங்களுக்கு போனால் தெரியும், அந்த வைக்காப்பட்டிருக்கிற பகுதியில் முன்னுக்கு இருக்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக இருந்து நாங்கள் சலாம் சொல்கிறோமே, அதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு. அந்த அறையில் தான் அவர்கள் கடைசி நாட்களில் இருந்தாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தொழுவிச்சு கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாசலால் வெளியில் வாரது இப்போ எல்லாருக்கும் விளங்குது, நபி அவங்க வாராங்க என்றது. உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையில் இருந்து கொண்டே அப்படியே பின்னுக்கு போக பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டினாங்க, அப்படியே இருங்க, பின்னுக்கு போக வானம் என்று சொல்லி அந்த 2 பேருக்கும் சொன்னாங்க, என்னை கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார வைங்க, நின்று கொள்ள முடியலை. 2 பேரும் கொண்டு போய் அவர்களை அந்த இடத்துல உட்கார வச்சாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு இடது பக்கமாக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டுறாங்க. அப்போ தொழுவிக்கிறாங்க. அதை பின்பற்றி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தொழுதாங்க. சத்தமாக அவங்க தக்பீர் சொல்லுவாங்க. பின்னால் இருக்கிற எல்லாரும் அவர்களை பின்பற்றி தொழுதாங்க. இப்படி தான் அவர்கள் அந்த கடைசி இமாமத் அதுதான். சனிக்கிழமை நாள் லுஹருடைய தொழுகையை தொழுவிச்சார்கள். ஞாயிற்றுக்கிழமை நாள், இதுதான் வஃபாத்துடைய நாளுக்கு முந்தைய நாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில அடிமைகள் இருந்தார்கள். சொன்னாங்க, எல்லா அடிமைகளுக்கும் உரிமையை கொடுங்க, எல்லாரையும் விட்டுடுங்க. எல்லா அடிமைகளுக்கும் உரிமை கொடுத்தார்கள். அவர்களுடைய வீட்டில் 6 அல்லது 7 திர்ஹம் பணம் இருந்தது. சொன்னாங்க, இதை எல்லாத்தையும் சதகா செஞ்சிருங்க, இதை ஒன்றே வச்சுக்கொள்ளவான. அதே மாதிரி அவர்கள் வளமையில் பாவிக்கக்கூடிய அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் சொன்னாங்க, இதை வக்ஃப் பண்ணிடுங்க, முஸ்லீம்களுடைய பைத்துல் மாலுக்கு இதை சேர்த்துருங்க என்று சொன்னார்கள். வீட்டில் எதையுமே பாக்கியாக வைக்கல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க,
அன்றைய நாள் இரவு, கடைசி இரவு அது, அன்றைய நாள் இரவு வீட்டில் விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு என்ன இல்லை. நான் ஒரு அன்சாரி பெண்களில் ஒரு பெண்ணுக்கு எங்களுடைய விளக்கை நான் அங்கே அனுப்பி வச்சோம், இதில் ஏதாவது ஒயில் இருந்தால் போட்டுத்தாங்க என்று சொல்லி அனுப்பி வச்சோம். கடைசி நாள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, முஸ்லிம்கள் சஹாபாக்கள் ஃபஜ்ருடைய சுபஹுடைய தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக இருந்து தொழுவிச்சு கொண்டிருக்கிறாங்க. வாசல், வீட்டு வாசலுடைய திரை அப்படியே விலகிறது தெரியுது. இதை கண்டதும் சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரப்போகிறாங்க என்று தொழுகையில் இருந்தவர்களுடைய கவனங்கள் எல்லாம் அங்கே திரும்ப ஆரம்பிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே கொஞ்ச நேரம் திரையை நீக்கிட்டு அப்படியே தொழுகை நடக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால் இருந்து எல்லாரும் ஜமாத்தாக தொழக்கூடிய அந்த காட்சியை பார்த்து ஒரு புன்சிரிப்பு சிரித்தார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை பார்த்த கடைசி பார்வை. எல்லாரும் நினச்சாங்க வரப்போகிறாங்க என்று, இல்லை, வெறும் பார்த்தாங்க, பார்த்துட்டு திரையை அப்படியே மூடினார்கள், பின்னால் உள்ளுக்கு போயிட்டாங்க. சொன்னாங்க, இஷாரா செஞ்சாங்க கையால், உங்களோட தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்க, முடிச்சு கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் திரையை மூடிட்டார்கள். அதுதான் நபி அவர்களுடைய கடைசி தொழுகை நேரமாக இருந்தது. லுஹருடைய நேரம் வரைக்கும் லுஹருடைய நேரம் வரல அவர்களுக்கு. லுஹாவுடைய நேரம் மகள ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மகள்மார்களில் அவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. மற்றவங்க எல்லாரும் ஏற்கனவே மௌத்தாகிட்டார்கள். அவர்களை வரவழைச்சாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அவங்க வரும்பொழுது நான் பார்த்தேன், கஅன்ன மிஷியத்தஹா மிஷியத்து ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட நடை எப்படி இருந்தது என்றால் நபி அவங்க நடக்கிற மாதிரியே நடப்பாங்க. அவங்க நடந்து வந்தார்கள். நபி அவர்கள் பக்கத்தில் அழைச்சி ஏதோ ரகசியமாக காதில் சொன்னாங்க. உடனே ஃபாத்திமா அழ ஆரம்பித்தாங்க. பிறகு திரும்ப கூப்பிட்டு காதில் ரகசியமாக என்னமோ சொன்னாங்க. அப்போ ஃபாத்திமா சிரித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அந்த நேரத்தில் கேட்டேன், என்ன சொன்னாங்க என்று. அவங்க சொன்னாங்க, அது ரகசியம் என்றார்கள். மௌத்துக்கு பின்னால் கேட்டாங்க. சொன்னாங்க, இப்போ அது ரகசியம் இல்லை, இப்போ சொல்லலாம் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, முதலாவது என்னிடத்தில் ரகசியமாக சொன்னது, நான் இந்த நோயில் மௌத்தாக போகிறேன் மகள் என்று சொன்னாங்க. இந்த நோய் என்னுடைய மௌத்துடைய நோய் என்று சொன்னாங்க. அதுதான் நான் அழுதேன். ரெண்டாவது, என்னுடைய அந்த கவலையை பார்த்ததும் கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தில் நீங்கள் தான் முதலாவது என்னோட வந்து சேருவீங்க, அப்படின்னா அடுத்த மவுத் உங்களுக்கு இருக்குது என்று சொன்னாங்க. அப்போ தானே நான் சந்தோஷத்தில் சிரிச்சேன்டாங்க. பாருங்கள், அந்த ஆட்கள்கிட்ட இது மௌத்தை சொன்னால் எவ்வளோ பதறுவாங்க. அவங்க சந்தோஷப்படுறாங்க. நான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போய் சேர்றேன் என்று சொல்கிறாங்க. நல்ல மனிதர்களுடைய ரூஹுகள் போய் ஏற்கனவே மௌத்தான நல்ல மனிதர்களுடைய ரூஹை சந்திக்கும். எங்கள்கிட்ட இருந்து மௌத்தா போனவங்க மிச்சம் தூரம் போகல, எல்லாம் இந்த உருண்டைக்குள்ளே தான் எல்லாம். நாங்கள் இப்போ உயிரோட மேலே இருக்கிறோம், மற்றவங்க கீழே இருக்கிறாங்க. ரூஹுகளுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. நல்லோர்களுடைய ரூஹுகள் சந்தித்து கொள்ளும். அவங்க விட்டுட்டு வந்தவங்களை பற்றியெல்லாம் விசாரிப்பாங்க என்றெல்லாம் ஹதீஸில் வந்திருக்கிறது. அதனால் சந்தோஷப்பட்டாங்க. 6 மாதங்கள் நபி அவர்களுக்கு பின்னால் 6 மாதங்கள் அவர்கள் வஃபாத்தாகினாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த நபி அவர்களுடைய அந்த கஷ்டம், கடைசி நேரத்தில் உள்ள அந்த வருத்தத்தை பார்த்துட்டு அழுது கொண்டே சொன்னார்கள், வா கர்ப அபா, என் வாப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதை கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம், உங்களோட வாப்பாக்கு இன்றைய தினத்துக்கு பின்னால் எந்த கஷ்டமும் துனியாவில் இருக்காது, இதுதான் கடைசி நாள் என்று சொன்னார்கள். பிறகு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 சிறுவர்கள், பேரர்கள், 2 பேரையும் அழைச்சி அவங்களுக்கு முத்தம் கொடுத்தார்கள்.
2 பேரோடையும் நீங்கள் அழகாக நடந்து கொள்ளுங்க என்று எல்லாருக்கும் வீட்டில் இருந்தவங்களுக்கு வசியத்தாக சொன்னார்கள். அதே பின்னால் மனைவிமார்கள் எல்லாரையும் வர சொன்னான். மனைவிமார்கள் எல்லாரையும் வர சொல்லி அவங்களுக்கு சில உபதேசங்கள் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் என்று மனைவிமார்களுக்கு மட்டும் சில உபதேசங்களை செய்தார்கள். கடை சக்கராத்தில் இருந்து கொண்டு எவ்வளோ அழகாக பிரியாவிட கொடுக்குறாங்க பாருங்கள். துஹாவுடைய நேரம் கழிந்து கொண்டே போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருத்தம் கூடிக்கொண்டே போனது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, யா ஆயிஷா மா அஸாலு அஜிது அலமத் தஆம் அல்லதி அகல்துஹு பி ஹைபர். எங்களுக்கு தெரியும் ஹைபருக்கு போயிருந்த நேரத்தில், ஹைபர் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் ஜைனப் என்று சொல்லக்கூடிய ஒரு யஹூதி பெண் வந்து சொன்னா நான் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு போடணும் சொன்னா. ஏற்றுக்கொண்டாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்குறா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டில் எந்த பகுதி மிச்சம் விருப்பம்? சொன்னாங்க முன்னங்கால். சரி நான் சமைச்சு கொண்டு வரேன்னு போனவா அந்த ஆட்டில் நஞ்சை போட்டு சமைச்சு முன்னங்காலில் கூடுதலாக நஞ்சை போட்டு கொண்டு வந்து சாப்பாடு வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தாங்க. வாயில் போட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துப்புங்க, இதில் நஞ்சு போடப்பட்டிருக்குது என்று சொன்னாங்க. அது ஒரே ஒரு சஹாபி அவங்க விழுங்கிட்டாங்க. அவங்க ஏன் விழுங்கினாங்க என்றால், விழுங்கினத்தோடு அவங்க நோய்வாய்ப்பட்டு மயங்கினாங்க. சில நாட்களுக்கு பின்னால் அவங்க வஃபாத் ஆகினாங்க. அவங்க ஏன் விழுங்கினாங்க என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டில் நான் துப்பி என்ற வெறுப்பை நாம் வெளிப்படுத்துகிறதா என்று சொல்லி அந்த ஒழுக்கத்துக்காக விழுங்கிட்டாங்க. அவங்க வஃபாத் ஆகினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துப்பினார்கள். அந்த நெஞ்சுடைய அடையாளம் அவர்களுடைய அந்த வாயுடைய மேற்பகுதியில் கருப்பாக இருந்துச்சு. சொன்னாங்க மௌத்துடைய நேரத்தை அந்த கடைசி நாள் சொல்கிறாங்க, ஆயிஷா நான் ஹைபரில் சாப்பிட்ட அந்த சாப்பாட்டுடைய வலியை இன்று உணர்கிறேன். ஃபஹாத அவானுன் வஜத்துன் கிதா அபஹரி மின் தாலிக சும் என்று சொன்னாங்க. அந்த நஞ்சினால என்னுடைய உயிர் நரம்பு இப்பொழுது அறுக்கப்படுகிற நேரம் என்று சொன்னாங்க. உலமாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த நஞ்சுடைய அந்த அசராத் அப்படியே வச்சிருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகத்தான் மௌத்தானாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், நான் நபி அவர்கள் சாதாரண மௌத்தானாங்க என்று ஒரு சத்தியம் பண்ணி சொல்வதாக இருந்தால் 100 சத்தியம் பண்ணுவேன், நபி அவர்கள் மாத கத்தீலன் கொலை செய்யப்பட்டு தான் அவர்கள் ஷஹீதாகத்தான் மௌத்தானாங்க என்று சொல். அல்லாஹு தஆலா அந்த அந்தஸ்தை கொடுக்கறதுக்காக வேண்டி அப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சார். ஒரு மோமினுக்கு வரக்கூடிய கசப்பான நிகழ்வுகளாக இருக்கலாம், அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு ஹைரோண்டை வச்சிருப்பான். சில நோய்களாக இருக்கலாம், சில பிரச்சனைகளாக இருக்கலாம், சிலர் பல வருஷங்கள் பல மாதங்கள் சிஹர் செய்யப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. வெளிப்படையில் பார்த்தால் பெரிய அநியாயத்துக்குள்ளானவங்க தான். ஈமானோடு இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அதுக்கு பின்னால் சில ஹைர்களை வச்சிருப்பான், அது தெரியாது. பாருங்கள், அன்றைக்கு நஞ்சு கொடுக்கப்பட்டாங்க, அதால் படுற கஷ்டம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது வெளிப்படையில் ஒரு மிக பரிதாபமான நிலை தான். ஆனால் அல்லாஹு தஆலா ஷஹாதத் கொடுக்கறதுக்காக வேண்டி அப்படி ஒன்று உள்ளுக்கு மறைச்சி வச்சு கடைசி நேரத்தில் அதனுடைய வழியை உண்டாக்கி அதால் அவர்களுக்கு வஃபாத்தை ஏற்படுத்தினான். லோஹருடைய நேரம் ஆகல்ல, இன்னும் துஹாவுடைய நேரம் முடிய நெருங்கி கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்கராத்துடைய வருத்தம் அப்பதான் ஆரம்பமானது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை எடுத்து தன்னுடைய நெஞ்சோடு அப்படியே சாத்தி வச்சு கொண்டாங்க சக்கராத்துடைய நேரத்தில். அந்த நேரம் சக்கராத்துடைய நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் அவர்களுடைய மகன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் அவர்கள் வீட்டுக்கு வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கறதுக்காக. அவருடைய கையில் பிஸ்வா கொண்டிருந்தது. சக்கராத்தில் இருக்கிற நபி அவர்கள் அதை குறிச்சி பார்க்குறாங்க. நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அந்த பிஸ்வாக்
எடுத்து தரட்டுமா? தலையாட்டினான். ஆம் என்று சொன்னார்கள். நான் எடுத்து கொடுத்தேன். மிஸ்வாக் செய்ய பார்த்தாங்க. அது மிக கடினமாக இருந்தது. நான் கேட்டேன், உலகினுஹு லக், நான் அதை மிருதுவாக்கி தரட்டுமா? தலையா அசிச்சான். சரி என்று சொன்னார்கள். நான் அதை எடுத்து என்னுடைய வாயில வச்சு நான் என்ன செஞ்சேன் என்றால் நல்லா அதை கடிச்சு மிருதுவாக்கினேன். பிறகு கையில் கொடுத்தேன். சக்ராத்துடைய நேரத்தில் வாழ்க்கையில் அதுக்கு முன்னால் மிஸ்வாக் செய்யும் பொழுது எவ்வளவு அழகா பல் துலக்குவாங்களோ அவ்வளவு அழகாக மிஸ்வாக் செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோப்பையில் நாங்கள் தண்ணி வச்சிருந்தோம். அந்த தண்ணியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை போட்டு போட்டு எடுத்து அதை தடவினாங்க. தண்ட முகத்தில் அந்த தண்ணியை தடவி கொண்டே சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்ராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்ராத், லா இலாஹ இல்லல்லாஹ். மௌத்துக்கு எத்தனையோ மயக்கங்கள் மௌத்துக்கு முன்னால என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பெருமைப்படுவாங்க. பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது கடைசியாக அவர்களுடைய வயிற்றுக்குள்ளே போனது என்னுடைய உமிழ் நீர் தான். அந்த மிஸ்வாக்கை நான் வாயில் போட்டு சப்பி கொடுத்தேன், அதை எடுத்து மிஸ்வாக் செஞ்சாங்க. அதனால் என்னுடைய உமிழ் நீரோடு தான் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போனாங்க என்று சொல்லுவாங்க. மிஸ்வாக் செஞ்சு முடித்ததற்கு பின்னால் தன்னுடைய விரல்களை மேல் நோக்கி உயர்த்துகிறார்கள். அவங்களோட பார்வையை அப்படியே கூரையை நோக்கி மேல் நோக்கி பார்க்க ஆரம்பித்தாங்க. அவர்களுடைய உதடுகள் அசைது ஏதோ ஓதுறாங்க என்று எனக்கு விளங்குது. நான் மெதுவாக காதை கொண்டு போய் இப்படி என்னுடைய நெஞ்சோடு தான் அணைச்சி வச்சிருந்தேன். மெதுவாக காதை கொண்டு போய் கேட்குறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்குறாங்க, மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், நபிமார்களோட சித்தீகீங்களோட ஷுஹதாக்களோட என்னை சேர்த்து விடு, சாலிஹீன்களோட என்னை சேர்த்துடு. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, என்னை மன்னித்து விடுவாயாக, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக. அல்ஹிக்னி பிர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் என்னை சேர்த்து விடு. அல்லாஹும்மர் ரஃபீக் அல் அலா என்று துவா கேட்கிறார்கள். இந்த துவாவை 3 முறை திரும்ப திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய கை அப்படியே கீழே விழுந்தது. அவர்களுடைய வாயில் இருந்து குளிரான ஒரு சொட்டு தண்ணீர் என்னுடைய நெஞ்சில் விழுந்தது. அப்படியே எனக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹ் வெளியாகும் பொழுது ஒரு வாசம் வந்தது. அந்த நறுமணத்தை நான் வாழ்நாளிலேயே அனுபவிச்சதில்லை, நுகர்ந்ததில்லை. அதுதான் அவர்களுடைய ரூஹுடைய மனம். அந்த ரூஹுடைய மனம் எனக்கு வந்தது. அப்படியே கை கீழே விழுந்தது. பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, வஃபாத்தாகி இருந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது துஹாவுடைய கடைசி நேரம். ரபியுல் அவ்வல் 12வது நாள் இது நடந்தது. நபி அவர்கள் வஃபாத்தாகும்போது அவருடைய வயசு 63. சில உலமாக்கள் 63 வயசும் 4 நாட்களும் என்று சொல்கிறாங்க. 63 வயசும் 4 நாட்களும். இதில் ஒரு இஹ்திலாஃப் என்று உலமாக்களுக்கு இருக்குது. சிலர் 63 வயசு சரியா 63 என்று சொல்கிறாங்க, சிலர் 63 வயசும் 4 நாட்களும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகும் பொழுது அவங்களுக்கும் 63 வயசு. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகினாங்க, அவங்களும் வஃபாத் ஆகும் பொழுது 63 வயசு. 3 பேரும் ஒரே வயசில் வஃபாத் ஆகினார்கள். இந்த வஃபாத்துடைய செய்தி மதீனாவில் மிக வேகமாக போக ஆரம்பித்தது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மதீனாவே அன்றைய தினம் இருண்டு விட்டது. நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்த நாளில் மதீனாவுடைய ஒவ்வொரு வீடுகளும் வெளிச்சமாக இருந்தது. ஹிஜ்ரத் செய்து வந்த நாளில் அவர்களுடைய வஃபாத்துடைய நாள் மதீனாவே இருண்டு போனது.
இந்த செய்தியை கேட்டதும் சஹாபாக்கள்ல சிலர் அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. இன்னும் சிலர் அப்படியே உட்கார்ந்தவங்க குரல் வருது இல்லை, வெளியில பேசிக்கொள்ள இயலாது, இந்த நிலைமை ஆகிருச்சு. சிலருக்கு எழும்பிக் கொள்ள முடியாம போச்சு. இன்னும் சிலர் மௌத்துல சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு மட்டுமல்ல, பல சஹாபாக்கள். சில நேரங்களில் திடீரென்று நான் எதிர்பார்க்காத ஒரு மௌத்தொண்டு பிள்ளையோட மௌத்து நடந்துட்டா அதை ஏற்றுக்கொள்றது கஷ்டமாயிருக்கும். நினைப்பாங்க இல்லை வேற ஏதாவது நடந்திருக்கும், மயக்கமாயிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலையில சிலர் சொன்னாங்க இது மௌத்தாக இருக்க இயலாது, நபி அவங்க வருவாங்க, எழும்புவாங்க. இந்த மாதிரியான நிலையில எல்லாரும் அழுக, முழு மதீனாவும் ஆண்கள் பெண்கள் எல்லோருமே அழுது கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மற்ற வீட்டில் தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் செய்தி கேள்விப்பட்டு வேகமாக வந்தார்கள். வந்து மகளுடைய வீட்டுக்குள்ளே போனார்கள். போய் பார்த்தாங்க, தலைமாட்டில் வந்து பார்த்தார்கள். பார்த்துட்டு அப்படியே முத்தம் கொடுத்தாங்க. திப்த ஹய்யன் வ மையிதா, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மனமாக இருக்கிறீர்கள், ஹயாத்தோடு இருக்கும் பொழுதுதான் மௌத்தானதுக்கு பின்னாலும் நீங்கள் மனமாகிவிட்டீர்கள் என்று சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிட்டாங்க என்று சொல்லிட்டு மஸ்ஜிதுக்குள்ளே வந்தால் அங்கே சஹாபாக்களோட ஒரு கூட்டம் அழுகிறாங்க, இன்னொரு கூட்டம் மயக்க நிலையில் எழும்பிக் கொள்ளலாமல் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு முன்னால் பேசுகிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் மௌத்தாகல்ல. மிக கடுமையாக இருக்கிறாங்க. அதில் எத்தனையோ முறை சொன்னாங்க உட்காருங்க உமர் உட்காருங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அது விளங்குதே இல்லை. அந்த அளவுக்கு இரக்கம், அந்த அளவு அன்பு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே இருக்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் ஏறினாங்க, மக்களை பார்த்து பேசினார்கள். அதில் அவர்கள் சில ஆயத்துக்களை ஓதினாங்க. ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர வேறு யாரும் இல்லை. அவர்களுக்கு முன்னாலும் எத்தனையோ ரசூல்மார்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இந்த ரசூல் மௌத்தாகிவிட்டால் அல்லது கத்தில் செய்யப்பட்டால் நீங்கள் மீண்டும் இஸ்லாத்தை விட்டு போய் விடுவீர்களா என்ற ஆயத். அது மாதிரி இன்னக மய்யித்துன் வ இன்னஹும் மய்யித்தூன், இப்படி சில ஆயத்துக்களை ஓத ஆரம்பிக்கிறாங்க. இது ஓத ஆரம்பிக்கும் பொழுது எத்தனையோ சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் நினைக்கிறோம் இந்த ஆயத்து இன்றைக்கு தான் இறங்கிச்சோ தெரியா, இவ்வளோ நாளும் குர்ஆனில் இருந்த ஆயத்தான் தெரியும், ஆனாலும் இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதே என்று நாங்கள் யோசிக்கலையே என்று சொல்றாங்க. சொன்னாங்க, மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது நீங்க வணங்கி கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, அவங்க மௌத்தாகிட்டாங்க. ஒமன் கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார்களோ கேளுங்கள், ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அவன் நிலையானவன், அவனுக்கு மரணம் வருவதில்லை என்று சொல்லி இப்படிதான் மரண செய்தியை அறிவிக்கும். இதை கேட்டதோடு எல்லாரும் தனிஞ்சிட்டான். இந்த பிரசங்கம் முடிந்ததற்கு பின்னால பல சஹாபாக்களுடைய வாய்களில் இருந்து அவர்கள் அறியாமலேயே இந்த ஆயத்துக்கள் வெளியே வந்து ஓதுறாங்க. எல்லாரும் ஓதுறாங்க, அமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல் என்று எல்லாரும் அந்த ஆயத்துக்களை ஓதுறாங்க. இவர்களுடைய வஃபாத் உறுதி செய்யப்பட்டது. அதற்கு பின்னால அவர்களை அடக்கம் செய்கிறதுக்கு முன்னால அடுத்தது யார் பொறுப்பு? இப்போ அடுத்தது ஹிலாஃபத் என்றது மிக முக்கியமானது. மக்களுக்கு யார் இப்போ பொறுப்பாகிறது? இதில் சில எந்த முறையில் நாங்கள் ஹலீஃபா ஒருத்தரை நியமிக்கிறது என்று சொல்லி ஹிலாஃபேப்பட்டது. சஹாபாக்கள், முக்கியமான சஹாபாக்கள் எல்லாரும் சகீஃபா பனு சாயிதா என்று மதீனால மஸ்ஜிதுக்கு வெளியில் ஒரு பகுதி இருக்குது. இன்று வரைக்கும் அந்த தோட்டத்தை அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. போனீங்கன்னா பார்க்கலாம், அது திறந்து வச்சிருக்கிறாங்க. சகீஃபா பனு சாயிதா, அது ஜாஹிலியா காலத்திலேயே முக்கியமான மஷூராக்கள் நடக்கிற இடம் மதீனால. அங்கே தான் ஹிலாஃபத்துடைய உடன்படிக்கையும் நடந்தது. அந்த இடத்த அப்படியே வச்சிருக்கிறாங்க. அங்கே ஒன்று சேர்ந்துட்டாங்க. நபி அவர்களுடைய ஜனாசா வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அதை அப்படியே போத்தி மூடி வச்சுட்டு மனைவிமார்கள் உள்ளுக்கு இருந்து வீட்டு கதவை மூடிட்டாங்க. இப்போ யாரும் வர இயலாது, வீட்டு கதவை மூடிட்டார்கள். சஹாபாக்கள் அங்கே மஷூரா செய்கிறாங்க. மஷூரா செஞ்சதுக்கு பின்னால் எல்லோருடைய ஏகோபித்த முடிவில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் அவர்கள் பையத் செய்து அவர்களை ஹலீஃபாவாக நியமித்தார்கள்.
அந்த நாள் முழுக்க அப்படியே அதிலேயே முடிஞ்சது. மஷூராக்கள் செய்கிறது விஷயங்கள்லேயே அந்த திங்கக்கிழமை நாள் முடிஞ்சது. அன்றைய தினம் நபி அவர்களுடைய குளிப்பாற்றுறது, கஃன் செய்கிற எந்த விஷயமும் நடக்கல. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை நாள் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாற்றுறதுக்காக, எப்படி குளிப்பாற்றுறது என்றது சம்பந்தமாக அவர்கள் யோசனை பண்ணினாங்க. அப்பொழுது ஆச்சரியமாக ஒரு சத்தத்தை கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் நிர்வாணமாக்கிடாதீங்க, உடுப்ப கழட்டவானம் என்று சத்தத்தை கேட்டாங்க. உடனே குளிப்பாற்றுறதுக்காக வேண்டி போயிருந்தாங்க அப்பாஸ், அலி, ஃபத்ல் இப்னு அப்பாஸ், குஸம் இப்னு அப்பாஸ், ஷுக்ரான், உசாமத் இப்னு ஸைத், அவுஸ் இப்னு ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹும். இவர்கள் தான் அந்த குளிப்பாற்றுற பொறுப்பை எடுத்திருந்தாங்க. அவங்க எந்த உடுப்பையும் கலட்டாமல் என்ன செய்தார்கள், அப்படியே குளிப்பாட்டினார்கள். அப்பாஸ், அலி, அப்பாஸ், ஃபத்ல் இப்னு அப்பாஸ், குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் தான் நபி அவர்களை அங்கும் இங்குமாக விரட்டினாங்க. அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய தலையை எடுத்து தன்னுடைய நெஞ்சோடு அப்படியே அணைச்சி வச்சு கொண்டாங்க குளிப்பாட்டும் பொழுது. உசாமா, ஷுக்ரான் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் தண்ணியை ஊற்றினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நபி அவர்களை குளிப்பாட்டினார்கள். குளிப்பாட்டியதற்கு பின்னால் 3 ஆடைகளில் 3 புடவைகளில் அவர்கள் கஃன் செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்னால் எங்கே அடக்கம் செய்கிறது என்ற அந்த பேச்சு வந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மா குபித நபியுன் இல்லா ஹைது துஃபின இல்லா துஃபின ஹைது யுக்பத், மா குபித நபியுன் இல்லா துஃபின ஹைது யுக்பத். எந்த ஒரு நபி எந்த இடத்துல மௌத்தாகிறாரோ அதே இடத்துல தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னதும் அந்த இடம்தான் அடக்கம் செய்கிறது. அந்த கட்டில் எந்த கட்டில் வஃபாத்தானாங்களோ அந்த கட்டில் எந்த இடத்தில் இருந்ததோ அந்த இடம்தான் கபருக்குடைய இடம் என்று சொல்லி முடிவு செய்தார்கள். கபர் 2 வகையாக வெட்டப்படும். நேராக தோண்டப்படக்கூடிய ஒரு குழி இருக்குது, அதே மாதிரி நேராக தோண்டி வலதுல இடதுல சைடில் உள்ளுக்கு தோண்டுவாங்க. இது லஹது ஷக் என்ற 2 முறைகள் இருக்கிறது. இப்போ இந்த 2 முறையிலையும் என்ன முறையான கபர் நபி அவர்களுக்கு தோன்றது என்றத்தில் அவர்களுக்கு கருத்து வேற்றுமைகள் வந்தது. உடனே சொன்னாங்க, மதீனால 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் இருந்தார் இந்த நேராக கபர் தோண்டக்கூடிய சஹாபி அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் அவர்கள். இன்னொருத்தர் இருந்தாங்க அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க இந்த சைடில் தோண்டக்கூடிய அந்த திறமை உள்ளவர், மதீனால தோண்டக்கூடியவர்கள். 2 பேர்ட்டையும் அழைச்சி வாரதுக்காக வேண்டி நாங்கள் 2 பேர் அனுப்புவோம். அவங்க அங்கே இருக்கல. அவங்கள யார் முதல்ல வாராங்களோ அவங்க என்ன முறைக்கு தோன்றுறாங்களோ அந்த முறைக்கு நாங்கள் தோண்டுவோம் என்று சொல்லிட்டு நாங்கள் இப்போ அது வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்வோம் என்று துவா கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதல்ல வந்து சேர்ந்தாங்க. அவர்கள் தான் அந்த கபரை தோண்டினார்கள். லஹத் என்ற அந்த முறையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கபர் தோண்டப்பட்டது. பின்னால் தொழுகை, அவர்களுக்கு தொழுகை அந்த இடத்திலேயே தொழுகை நடத்த வேணும். அந்த ஹுஜ்ராவுக்குள்ளே நிறைய பேர்கள் போக இயலாது. சிறியாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு சொன்னாங்க, 10 பேர்களாக போய் தனித்தனியாக தொழுதுட்டு வெளியே வந்துடுவோம். யாரும் ஜமாத்தாக இமாமாக நின்று ஜனாசா தொழுவிக்கல்ல. எல்லாரும் 10 பேராக உள்ளுக்கு போவாங்க, தொழுவாங்க, வெளியில் வந்துடுவாங்க. இப்படி தான் அவர்களுக்கு தொழுவிக்கப்பட்டது. முதலாவது அவருடைய குடும்பத்தினர்கள் தொழுகையை முடித்தாங்க. அதுக்கு பின்னால் முஹாஜிர்கள், மக்காவுடைய முஹாஜிரீன்கள் தொழுதாங்க. அதுக்கு பின்னால் அன்சாரிகளுக்கு சந்தர்ப்பம், அதுக்கு பின்னால் பெண்கள், அதுக்கு பின்னால் சிறுவர்கள். சில ரிவாயத்துகளின்படி சிறுவர்கள், அதுக்கு பின்னால் பெண்கள். சில உலமாக்கள் சொல்கிறாங்க அன்றைய தினம் சுமாராக 30,000 பேர்கள் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஜனாசாவுடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள். அந்த முழு நாளும் இரவும் பிந்திட்டு அடுத்த தஹஜ்ஜுதுடைய நேரம் வரும் வரைக்கும் மக்கள் போகிறதும் தொழுகிறதும் வாரதும் இப்படியே இருந்தது. அதாவது செவ்வாய்க்கிழமை முழு நாளும் குளிப்பாட்டியதுக்கு பின்னால் தொழுகை,
அதே மாதிரி அந்த இரவிலையும் அடுத்த நாள் புதனுடைய இரவிலையும் மக்கள் தொழுகிறதும் வருவதுமாக இருந்தார்கள். தஹஜ்ஜுடைய நேரம் கடைசி சுபஹுக்கு முந்தியுள்ள தஹஜ்ஜுடைய அந்த கடைசி நேரம் சமீபித்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் அடக்கம் செய்யப்பட்டாங்க, ஒப்படைக்கப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மனைவிமார்களும் வீட்டில் உள்பக்கமாக இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, கடைசி இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கிட்டாங்களா இல்லையா என்ற செய்தி கூட எங்களுக்கு தெரியாது. கடைசியாக எல்லாம் அடக்கிட்டு மண்வெட்டி சத்தம், அந்த மண் போடக்கூடிய சத்தம், அதை கேட்கும்பொழுது தான் நாங்களே விளங்கி கொண்டோம், இப்போ தான் தஃபனுடைய அடக்க வேலைகள் முடிஞ்சிருக்கிறது என்ற செய்தியை இப்போ தான் நாங்கள் விளங்கி கொண்டோம் என்று சொல்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அடுத்த நாள் அனஸ் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து கேட்குறாங்க, அதாபத் நஃப்சு அன்ஃபுசுக்கும் அன் தஹ்து அலா நபியிக்கும் துராப், உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மண்ணுக்குள்ளே வச்சு கபருக்குள்ளே வச்சு மேலால் மண் போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி உள்ளம் இடம் கொடுத்தது என்று கேட்குறாங்க. அவ்வளோ அவங்களுக்கு ஒரு பாரமான ஒரு செய்தியாக அது இருந்தது. இதுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கடைசி வாழ்நாளுடைய கடைசி பகுதிகள். அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் அழகான மௌத்தை, எங்களுடைய கடைசி நாட்கள் அழகானதாக ஆக்கி வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆஹிரஹு, யா அல்லாஹ் என்னுடைய வாழ்நாளில் சிறந்த பகுதியாக வாழ்நாளின் கடைசி பகுதி ஆக்கிடு. கைர அமலி ஹவாத்திமஹு, நான் செய்கிற அமல்களில் சிறந்த அமலாக நான் கடைசியாக செய்யக்கூடிய அமலாக ஆக்கிடு. வஜஅல் கைர ஐயாமி யௌம அல்காக ஃபீ, நாம் வாழ்ந்த நாட்களில் மிக சிறந்த நாளாக உன்னை சந்திக்கக்கூடிய அந்த நாளை நீ ஆக்கிடு என்று சொல்லி துவா கேட்பாங்க. அதனால் எங்களோட நாள் எங்கே இருக்குது, கேலண்டரில் எந்த வருஷத்தில் இருக்குது, ஏதோ ஒரு வருஷத்தில் இருக்கத்தானே. அது 2024 இருக்கலாம், 25 இருக்கலாம், 26 இருக்கலாம், ஏதோ ஒரு வருஷத்தில் ஏதோ ஒரு மாதத்தில் ஏதோ ஒரு நாளில் இருக்குது. வாழ்க்கைக்காக நிறைய கவலைப்படுறோம், அதை விட கூடுதலாக எங்களுடைய மரணத்துக்காக கவலைப்பட வேண்டும். வாழ்க்கை என்றது இது எப்படியோ முடிஞ்சு போகும், ஆனால் மரணம் என்றது அது முடிவல்ல, ஒரு நிரந்தரமான வாழ்க்கையுடைய ஆரம்பம். உண்மையான இன்னத்தாரல் ஆஹிரா லஹியல் ஹயவான், அதுதான் வாழ்க்கை. ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. இப்போ எங்களுக்கு இது வாழ்க்கையாக தெரியுது, அதை பார்த்தா இதை சம்பூர்ணமாக மறந்துடுவோம். தம்மத்துல் கபரி துன்சீக லைலத்துல் உர்சி, கபருடைய முதலாவது நிமிஷம், கபர் நெருக்கும் பொழுது நீங்கள் உலகத்தில் இன்பமாக கழித்த இரவுகளின் இன்பங்களை மறந்து விடுவீர்கள். அது உங்களுக்கு மறக்கடிக்க செய்திடும். அவ்வளோ கடினமான கட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் அந்த வாழ்க்கை அழகாகணும், எங்களோட வாழ்க்கை பொறுமதியாகணும். சாதாரண மனிதர்கள், ஏழைகள், அறிவில் குறைஞ்சவங்க, அதாவது மிக பின்தங்கிய நிலையில் பின்தங்கிய குடும்பங்களில் உள்ளவங்க, ஆனால் வாழ்க்கையில் தீனை சேர்த்து கொள்ளும் பொழுது அல்லாஹு தாலா அவர்களை உயர்த்துறான். தீன் மக்களை உயர்த்தும். நாங்கள் சாதாரணமான ஆட்கள் தான், நாங்கள் பெரிய பெரிய அறிவாளிகளும் அல்ல, எல்லாத்திலும் பலகீனமான ஆட்கள். ஆனால் எங்களோட தீன் சேரும் பொழுது, தீனை சேர்த்து கொள்ளும் பொழுது அல்லாஹு தாலா எங்களை உயர்த்துறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் எங்களோட பொறுமதியை கூட்டிக்கொள்ளணும், எங்களோட பொறுமதியை கூட்டிக்கொள்ளணும். தீனுடைய ஹிதுமத்துகளில் ஈடுபடுறதன் மூலமாக மனிதனுடைய பெருமதி கூடும். வெறும் துனியாவுக்கெண்டே வாழ்ந்தோம் என்றால் அதுதான் எங்களோட பொறுமதி. யார் சாப்பாட்டுக்காக வாழ்கிறாங்களோ ஃபகீமத்துஹு மா யக்ருஜ், மன் கான ஹம்முஹு மா யத்குல் ஃபீ ஜௌஃபிஹி ஃபகீமத்துஹு மா யக்ருஜ் மின் பத்னிஹி, யாருடைய முழு கவலையும் என்னை வயிற்றுக்குள்ளே என்ன போகிறது, என்ன சாப்பிட்றது, எனக்கு எப்படி சாப்பாட்டுக்கு வழி என்ன, இதிலேயே யார் இந்த கவலையில் இருப்பாங்களோ அவங்களோட விலை என்ன, அவங்களோட பொறுமதி என்ன, அவங்களோட ப்ரைஸ் என்னன்றால் ஃபகீமத்துஹு மா யக்ருஜ் மின் பத்னிஹி, வயிற்றிலிருந்து என்ன வெளியில் வருதோ அதுதான் அவங்களோட பொறுமதி. துனியாவுக்காக வாழும் பொழுது எங்களோட பொறுமதி குறைஞ்சிடும். அதனால் துனியாவை அனுபவிப்போம், துனியாவை பாவிப்போம், தேவைகளை நிறைவேற்றுவோம், ஆனால் வாழ்க்கையை கொடுக்கணும் தீனுடைய ஹிதுமத்துகளுக்காக. அல்லாஹு தாலா எங்களுக்கு நிறைய ஏற்பாடுகளை செஞ்சு தந்திருக்கிறான்.
எங்களோட பொறுமதியை கூட்டிக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா உலகத்தில் அழகான ஏற்பாடுகளை செஞ்சு தந்திருக்கிறான். உலகம் எல்லாம் போகலாம், முயற்சிகள் செய்யலாம், தீனை பேசலாம், தீனை படிக்கலாம், தீனை படித்து கொடுக்கலாம், தீன மக்களுக்கு சொல்லலாம், தொழுகைக்கு கூப்பிடலாம், உற்சாகப்படுத்தலாம். அழகான ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சு தந்திருக்கிறான். அதனால் நாங்கள் துனியா 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 என்றே இருந்துடாமல் ஒவ்வொரு நாளும் எங்களோட கவலைகள் இருக்கிற ஆகிரத் என்ற தொழுகை சுபஹு தொழுதா இந்த நேரம் அடுத்த ஃபிக்ர் இருக்கணும். என்ன லோர் என்னன்னாலும் லோருக்கு டைம் ஆகுதா, நிம்மதி ஒரு நேரம் மீக்குது, பயணம் போக போகிறோம், லோர் எங்கே தூங்குறது, லோர் முடித்தா ஃபிக்ர் இருக்கணும் அசர் முடித்தா மகரிப் என்று இருக்கணும், மகரிப் முடித்தா அதுக்கப்புறம் இஷா என்று இருக்கணும். இப்படி அல்லாஹ் தாலா எங்களுக்கு அந்த அமல்களுடைய தீனுடைய கவலையிலேயே ஈக்கிறதுக்கான ஒரு அழகான தர்த்தீபொண்ட போட்டு தந்திக்கிறான். இப்படியே வாழ்ந்தால் மௌத்தும் இப்படி தான் நீக்கும். அல்லாஹு தாலா எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையையும் மரணங்களையும் அழகாக்கி வைப்பானா. வஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா நபீனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.